Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Singaipricess. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிங்கப்பூர் மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸான ரொட்டி ஜான் எப்படி செய்கிறாங்கதை பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடான பிறகு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு அடுத்ததாக இதில் 1 கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் கீமானது தண்ணிலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதையும் நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மட்டன் கீமா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 6 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஆட் பண்ண பிறகு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீமா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே இதேமாதிரி கொத்தி கொத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ருசிக்காக உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். அதோட பச்சை வாடை போகணும். அதனால் இது ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கீமா தயாராகிடுச்சு. இதை ஒரு பக்கம் அப்படியே ஆற விட்டுடலாம். அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்க போகிறேன். எப்போதுமே சரி, நம்ம முட்டை மட்டும் உடச்சி ஊற்றும் போது சின்ன பவுலில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டு அப்புறமா பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பெரிய பவுல்லே எல்லா முட்டையும் நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணும்போது ஒரு 3 முட்டை ஆட் பண்ணியிருப்போம். இப்போ 4வது முட்டை பெரிய பவுலில் ஊற்றும் போது அது கூல் முட்டையாக இருந்துச்சுனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின 3 முட்டையுமே ஸ்பாயில் போயிடும். அதனால இதேமாரி தனியாக ஊற்றிட்டு நீங்கள் பெரிய பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெள்ளை மிளகுத்தூள் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டை மிக்சிங்கில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கீமாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி கீரை சின்னதாக கட் பண்ணி 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ முட்டை கீமா மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு லூஃப் பிரெட் எடுத்திருக்கேன். இது நான் இப்போ 3ஆக கட் பண்ணிக்க போகிறேன். ப்ரெட்டை 3 துண்டாக போட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு ப்ரெட்டு எடுத்துகிட்டு நடுப்புற இதை மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரியே பாக்கி இருக்க 2 ப்ரெட்டையுமே கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் சூடான பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டரும் சூடாகிடுச்சு. எடுத்து வச்ச கீமா மிக்சிங் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நான் குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். அதால் 1.5 குழிக்கரண்டி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை முட்டை மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா தோசை திருப்பியால் சைடில் உள்ள முட்டையை ப்ரெட் பக்கமாக ஒதுக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும்.
இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இது 2 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். 2 நிமிஷம் கழித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதில் வந்து சாஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன சாஸ் விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் மயோனஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியான முறையில் ரொட்டி ஜான் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.